வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சூப்பரான ரவா கிச்சடி எப்படி குயிக்கா செய்யறதுன்னு பார்ப்போம். பார்க்கும்போதே டெம்டிங்கான ஈஸியான இந்த ரவா கிச்சடிக்கு முக்கியமான பொருள் என்னன்னா, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நிறைய உரிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாம் எடுத்துக்கோங்க. அதற்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் நான் ஈக்குவலா விட்டுருக்கேங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சு போட்டுக்கோங்க. பட்டை, சோம்பு, லவங்கம், மசாலா பொருட்கள், பிரிஞ்சி இலை எது வேணுமானாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பூண்டு நீங்க எவ்வளவு உரிச்சு போடுறீங்களோ அவ்வளவு டேஸ்டும் இருக்கும், கேஸ் ட்ரபிளையும் அது நீக்கும். அதையெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கட்டோன்னு தக்காளியும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்கனாலே எப்படி ஒரு கலர்ஃபுல் காம்பினேஷனா இருக்கு பாருங்க. அதற்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். அது எதற்காகன்னா கொஞ்சம் கலரும் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்டும் என்ரிச் பண்ணி கொடுக்கும். அதற்கப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இருந்தது. அதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் 1க்கு 2 கொஞ்சம் 2.5 அப்படின்ற அளவுல நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதற்கப்புறம் இது நான் ரவையை வறுக்கலாம் இல்லை, அப்படியே வாங்கின ரவை தான். அதை அதில் கொஞ்சமா கொட்டி கைவிடாம கொஞ்சம் கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும்னு சொல்லி கொத்தமல்லி புதினாவை தூவி அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வைங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து, அதாவது ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து இப்படி கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான சுவையான இந்த ரவா கிச்சடி தயார். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கு அல்டிமேட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தாங்க எப்பயுமே.